வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் தமிழ் விடு தூது என்ற இலக்கியத்திலிருந்து 91வது கண்ணியிலிருந்து 100வது கண்ணி வரையிலான பாடலடிகளுக்கு உரிய விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த சொக்கநாதர் மீது ஒரு தலைவி காதல் கொண்டால் அந்த காதலை சொல்லி வருமாறு தமிழையே தூதாக அனுப்புகிறாள். அதுதான் தமிழ் விடு தூது என்ற இலக்கியம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே 90 கன்னிகளுக்கான விளக்கத்தை பல்வேறு பதிவுகளில் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம 91வது கண்ணியிலிருந்து 100வது கண்ணி வரைக்கும் இருக்கக்கூடிய பாடலடிகளுக்குரிய விளக்கத்தை இதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 91வது கண்ணியிலிருந்து 95வது கண்ணி வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழையும் தெய்வங்களையும் ஒப்பிட்டு இந்த தலைவி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள். தன் தமிழை ஈங்கு உனது சங்கத்தால் ஈசர் உயர்ந்தாரோ ஓங்கும் அவரால் நீ உயர்ந்தாயோ. அந்த தலைவி அந்த தமிழை பார்த்து கேட்கிறாள். தன்மை நிறைந்த தமிழே, அதாவது குளிர்ச்சி பொருந்திய தமிழே, சிவபெருமான் உன்னிடத்தில் வந்ததால் உயர்வு அடைந்தாரா அல்லது பெருமை பொருந்திய அந்த சிவபெருமானால் நீ உயர்வு பெற்றாயா அப்படின்னு அந்த தலைவி கேட்கிறாள். எதனால் அப்படி கேட்குறா அப்படின்னு பார்த்தா, சிவபெருமான் தான் தமிழ் சங்கத்தை உருவாக்கினார். மதுரையில் உள்ள பொற்றாமரை குளத்தில் சங்கப்பலகையை உருவாக்கியதும் அந்த சிவனார் தான். அதனால இப்படி அந்த தலைவி கேட்கிறாள். அதாவது சிவனால் தமிழை நீ உயர்ந்தாயா அல்லது தமிழாகிய உன்னால் சிவன் உயர்ந்தாரா அப்படின்னு அந்த கேள்வி கேட்கின்றாள் அந்த தலைவி. அடுத்து பாருங்களேன். பூங்கமல வீடு ஆளும் வாணி அங்கை மேலே இருந்தாயோ ஏடாக உன்மேல் இருந்தாலோ. இந்த இடத்துல கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை பற்றி பேசுகிறார் இந்த தலைவி. மென்மை பொருந்தியது தாமரைப்பூ. அந்த தாமரை மலரையே வீடாக கொண்டவள் வாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவி கையில் இருக்கக்கூடிய உள்ளங்கையிற்கு மேலே அந்த ஏடாக நீ தான் இருந்தாயா? ஏடுன்னா ஓலைச்சுவடி. அந்த சரஸ்வதி கையில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியாக நீ இருந்தாயா அல்லது அந்த ஓலைச்சுவடி என்று சொல்லக்கூடிய அந்த ஏடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் மேல் எழுதப்பட்டுள்ள இலக்கியமாக அவள் அந்த சரஸ்வதி உண்மையில் இருந்தாளா அப்படின்னு கேட்குறார். அதாவது சரஸ்வதி கையில் இருக்கக்கூடிய ஏடாக நீ இருந்தாயா அல்லது அந்த ஏட்டில் இருந்த அந்த இலக்கியமாக சரஸ்வதி இருந்தாளா அப்படின்னு கேட்கிறார் இந்த தலைவி. அடுத்து பாருங்க. ஆடு அரவ தாழ் பாயலாளரை நீ தானே தொடர்ந்தாயோ சூழ் பாயோடு உன்னை தொடர்ந்தாரோ. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வைணவ சமயத்தை சார்ந்த செய்தி. அதாவது திருமால் தான் முழுமுதற் கடவுள் வைணவ சமயத்தில். அதில் அந்த சமயத்தில் நடந்த ஒரு செய்தி இங்கே குறிப்பிடுறாங்க. அந்த திருமால் பார்த்திங்கன்னா ஆடக்கூடிய பாம்பு ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் சொல்லக்கூடிய அந்த பாம்பில் தான் அவர் படுத்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த திருமாலை தமிழே நீதான் பின்தொடர்ந்து சென்றாயா அல்லது அவர் அந்த பாம்பாகிய பாயையும் சுருட்டி கொண்டு உன் பின்னால் தொடர்ந்து வந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ஆழ்வார்களில் ஒருத்தர் தான் திருமழிசை ஆழ்வார் அப்படிங்கிற ஆழ்வார். அவர் காஞ்சிபுரத்தில் இருந்து திருமாலை வணங்கிட்டு இருந்தார். அந்த திருமழிசை ஆழ்வார் இடத்துல கணிகண்ணன் அப்படின்னு ஒரு பக்தன் இருந்தான். அந்த ஊரில் வேலை பார்த்துட்டு இருந்த, அந்த கோயிலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு கிழவி ஒருத்தி தன்னுடைய வாழ்க்கையவே கடவுளுக்காக அர்ப்பணித்திருந்தாள். அவளுக்கு முதுமை வந்துருச்சு. உடனே இந்த திருமழிசை ஆழ்வாரனுடைய பக்தனாகிய அந்த கணிகண்ணன், அந்த சீடனாகிய கணிகண்ணன் என்ன பண்ணுறாருனா, அந்த திருமால் இடத்துல வேண்டி அந்த வயதான பெண்ணை இளமையான பெண்ணாக மாற்றிடுறார். இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு அரசன் பல்லவராயன் அப்படிங்கிற அரசன் கணிகண்ணனை கூப்பிட்டு தனக்கும் இளமையை கொடு அப்படின்னு கேட்குறார். உடனே கணிகண்ணன் மறுத்துடுறார். அரசன் கோபிச்சுக்கிட்டு ஊரை விட்டு நீ போன்னு சொல்லிடுறார். கணிகண்ணன் என்ன பண்ணுறாருனா திருமழிசை ஆழ்வார்கிட்ட சொல்லிட்டு அந்த ஊரை விட்டுட்டு போயிட்டார். உடனே திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, போய் தமிழால் ஒரு பாடல் பாடுறார். அந்த திருமாலத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கணிகண்ணன் போகிறான், நீயும் இங்கே இருக்க வேண்டாம், நானும் போகிறேன், நீயும் எங்கூட வா, உன்னுடைய பாம்பு பாயை சுருட்டிக்கிட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே திருமாலி என்ன பண்ணாருன்னா அந்த பாம்பு பாயை சுருட்டிக்கிட்டு காஞ்சிபுரத்தை விட்டுட்டு ஆழ்வார் கூடவே பின்னாடியே போயிட்டார். திருமால் அந்த நகரத்தை விட்டு நீங்கியதுனால நகரமே அழகிழந்து போயிடுச்சு. செல்வம் குறைஞ்சு வறுமை தான் வந்துச்சு. இது கண்டு தன்னுடைய தவறை உணர்ந்த அரசன் ஆழ்வார் உடைய காலடியில் விழுந்து மீண்டும் நகரத்துக்கு வரும்படி செய்தானாம். அப்போது அந்த தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த தமிழால் தான் அந்த திருமாலே கிளம்பி வந்தார் அப்படிங்கிற மாதிரி இங்கே குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள். வாழ்வே என்று ஓதி முனி கேட்க உனை முருகர் சொன்னாரோ சோதி அவரை நீ சொற்றனையோ. அதாவது அகத்திய முனிவன் வாழ்வே சொல்வாயாக என்று வணங்கி கேட்க
முருகபிரான் அவருக்கு தமிழாகிய உன்னை உபதேசம் செய்தாரா, அல்லது ஜோதியாகிய அவரை நீ சொல்லும்படி செய்தாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இந்த தலைவி. அடுத்து பாருங்க, பேதியா நேசர் உனக்கே பொருளாய் நின்றாரோ, நீள் மதுரை வாசருக்கு நீ பொருளாய் வந்தாயோ. அதாவது கொஞ்சம் கூட குறைவு படாதவர் சிவபெருமான், என்னுடைய தலைவன் உனக்கு பொருளாய் நின்றாரா, அதாவது இறையனாராக பொருளை வச்சு சொல்கிறாங்க, அல்லது நீண்ட மதுரையில் வசிக்கக்கூடிய அந்த சொக்கநாதருக்கு நீ பொருளாய் வந்தாயா அப்படின்னு அந்த தலைவி கேட்கிறார். அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழையும் தெய்வத்தையும் ஒப்பிட்டு பேசக்கூடிய வகையில் இருக்கிறது. இப்போ தலைவி என்ன பண்ணுறான்னா வேண்டுகோள் வைக்கிறான். அந்த அந்த தமிழிடத்தில் தன்னுடைய விருப்பம் என்னன்னு சொல்கிறா பாருங்களேன். பாசமுறும் என் செய்தி நீ கண்டு இறங்குவது நீதி அல்லால் உன் செய்தி நானும் உரை செய்வேன். தமிழே, சிவபெருமானிடத்தில் காதல் கொண்டு வருத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய நிலையை பார்த்து இறக்கப்பட வேண்டியது நீதி. அப்படி இல்லாமல் நான் மேலும் மேலும் உன்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த தலைவி கேட்கிறாள். அடுத்து பாருங்கள், என் சொல்லாய் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற, அதாவது இனிய சொற்களை உடையவனே, கற்க வேண்டிய நூல்களை எல்லாம் அந்த திருக்குறளில் வரும் இல்லையா, கற்க கசடற, அந்த குறளுக்கான விளக்கத்தை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. கற்க வேண்டிய நூல்களை எல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நல்லபடியாக கற்றுக்கங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் கற்று முடித்ததுக்கு பிறகு அந்த நெறிமுறைப்படி அறவழியில் நில்லுங்க அப்படின்னு திருக்குறளுடைய வாசகத்திற்குள்ளே சொல்லிய உன் ஈரடிக்குள்ளே உலகமெல்லாம் அடங்கும் எனின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சொற்கு உள்ளே எல்லாம் புத்தி எம்பி கரையேற்ற வல்லாய் உனக்கு உரைக்க உள்ளேன. இதிலிருந்து தான் நம்ம பார்க்கணும். மறுபடியும் கவனிச்சுக்கோங்க. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற சொற்கு உள்ளே எல்லோருக்கும் புத்தி எம்பி கரையேற்ற வல்லாய் உனக்கு உரைக்க உள்ளேனோ. இதுதான், அதாவது இந்த கற்க கசடற அந்த குரட்பாவுக்கான பொருளை சொல்லிட்டு எல்லாருக்கும் புத்தி சொல்லி அவங்களையெல்லாம் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகிற உன்னை முழுமையும் சொல்லக்கூடிய வலிமை எனக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த தலைவியானவள் கேட்கிறாள். அடுத்து பாருங்க, சொல்லிய உன் ஈரடிக்குள்ளே உலகமெல்லாம் அடங்கும் எனின் நேரடிக்கு வேறே நிலன் உண்டோ. அதாவது புகழ்பெற்ற உன்னுடைய 2 அடிகளாகிய அந்த திருக்குறளுக்கு உள்ளே உலகமெல்லாம் அடங்கும் என்றால் அந்த 4 அடிக்கு கூட அவசியம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த தலைவி கேட்கின்றாள். கடைசியாக பாருங்கள் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அந்த 100வது கண்ணியில், ஓரடிக்கு 1000 பொன் இறைக்கும் ஐயர் வீதியிலே போய் இறந்து தூது சொல்ல போக்கினோய். என்ன சொல்கிறாங்கன்னா, என் மேலே இரக்கம் கொண்டு தூது செல் அப்படின்னு சொல்லி நான் உன்னை வேண்டினேன். ஆனால் நீ என்ன பண்ண தமிழே, ஓரடிக்கு 1000 பொன் கொடுக்கக்கூடியவர் அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான். அந்த சிவபெருமானையே சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக பறவை நாச்சியாரிடம் தூதாக அனுப்பி வைத்த பெருமையை உடையது தமிழாகி நீயே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார். இதுக்கு பின்னாடி ஒரு புராண செய்தி உண்டு. என்ன அப்படின்னா, தேவார மூவர்னு சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படின்னு. இதில் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரில் வசித்து வந்த பறவை நாச்சியார் அப்படிங்கிற பெண் மேலே காதல் கொண்டிருந்தார். சிவனுடைய திருவுருளால் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார். அதற்கப்புறம் அவர் தலையாத்திரை போகிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படி போகும்போது திருவொற்றியூர் அப்படிங்கிற ஊரில் போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி அங்கேயே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சங்கிலி நாச்சியார் அப்படிங்கிற பெண் மேலே விருப்பம் கொண்டு அவரையும் திருமணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெண்ணிடத்தோடு சத்தியம் பண்ணி கொடுக்குறார். சங்கிலி நாச்சியார்கிட்ட என்னென்னா, இனிமேல் நான் பறவை அப்படிங்கிற அந்த பெண்ணிடத்துலேயே நான் போகிறது கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறார். சிவபெருமானை முன்னாடி வச்சுக்கிட்டு பண்ணுறார் மகிழ மரத்தடியில். இப்படியாக அந்த சங்கிலி நாச்சியாரோட வாழ்ந்துட்டு வர்றார். கொஞ்ச நாளுக்கு பின்னாடி அந்த பறவை நாச்சியாருடைய நினைப்பு வர இவர் திருவாரூருக்கு போகிறார். அப்போ அந்த திருவொற்றியூர் எல்லையை கடந்து போகும்போது அந்த சத்தியத்தை மீறிட்டார் இல்லையா, அந்த மீறினதுனால 2 கண்ணும் போயிருச்சு. உடனே அதை கண் பார்வை பறி போயிருச்சு. உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் வருத்தத்தோடு இருக்கிறப்போ திருவெண்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் போய் சிவபெருமானை வேண்ட அவர் கையில் ஒரு கோல் கொடுக்குறார், ஒரு குச்சி கொடுக்குறாரு. கண்ணு தெரியாதவங்க குச்சி உண்ணிட்டு நடந்து போவாங்க இல்லையா, அதை கொடுக்குறார். அதுக்கப்புறம் திருக்காஞ்சி அடைந்து அங்கே இறைவனை வேண்ட அவருக்கு ஒரு கண் கிடச்சிது. அதுக்கப்புறம் திருவாரூர் அடைந்து மறுபடியும் இறைவனை வேண்ட அவருக்கு மறுபடியும் கண் பார்வை கிடைக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ பறவை நாச்சியார் வீட்டுக்கு போக அந்த பெண் அனுமதிக்கவில்லை, கதவை அடைச்சிக்கிறாங்க. உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சிவபெருமானிடத்தில் சொல்லி அந்த பறவை இடத்துல தூது போக சொன்னார் அப்படிங்கிற செய்தி. சிவனே தூது போய் அந்த பறவைக்கும் சுந்தரமூர்த்திக்கும் இருந்த அந்த பிரச்சனையை போக்கினார்னு சொல்கிறாங்க. நன்றி.